ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு 22/4/2024 முதல் 31/5/2024 வரை ஒரு 40 நாட்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்வதனால உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ கடகம்ங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் 4வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார். கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும். பொதுவாக கடகராசிக்காரர்கள் சஞ்சார பிரியர்கள், ஒரு இடத்தில் நிலையாக இருக்க மாட்டார்கள். அதே போல தன்னம்பிக்கை உடைய கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். அரசியலிலும் அரசாங்கத்திலும் அதிக ஒரு யோகத்தை பெறக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டு மனம் உருகக்கூடியவர்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற 22/4/2024 முதல் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த செவ்வாய் பகவான் என்ன சொல்ல போனால் கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். கடகராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னா செவ்வாய் பகவான். அவர் 9ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த வீட்டுக்குடையவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சரி, செவ்வாய் யார்? செவ்வாய் பார்த்தீங்கன்னா வீர தீரத்திற்கு காரகம் உள்ளவர். அதே போல் நமது உடம்பில் இரத்தத்திற்கு காரகம் உள்ளவர் இந்த செவ்வாய். அதே போல் பஞ்சுவாலிட்டி இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயம் இருக்கும். அதே போல் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா ஒருவர் இளம் வயதிலேயே, அதாவது 20, 21, 22 வயசுலேயே ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் பாஸ் பண்ணுறாங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் இருந்தே தீரும். ஏன் அப்படின்னா அதாவது விரைவு கிரகம், ஒரு விஷயத்தை ஒரு செயலை சீக்கிரம் பெறக்கூடியவர்கள், இளம் வயதிலேயே மிகப்பெரிய பதவியில் அமரக்கூடியவர்கள் எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அப்போ சுறுசுறுப்பானவர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி. இன்னும் சொல்ல போனால் போலீஸு, இராணுவம், மருத்துவம், நேவி, ஏர்ஃபோர்ஸு, தீயணைப்புத்துறை இது போன்ற துறைகளில் ஒருவர் ஒரு நல்ல பதவியில் இருக்கணும் அப்படின்னா செவ்வாயினுடைய பலம் இருந்தே தீர வேண்டும். அதே போல் மின்சாரம் சார்ந்த துறையில் ஒருவர் ஜொலிக்க இந்த செவ்வாய் பலம் பெற்று இருக்க வேண்டும். அதே போல் செவ்வாய் விரைவு கிரகம். அதே போல் மின்சாரமும் பார்த்திங்கன்னா விரைவுத்தன்மை உடையது. அதே போல் கட்டடக்காரகன் பார்த்திங்கன்னா செவ்வாய். அப்போ சிவில் சார்ந்த துறையில் ஒருவர் அதிக பதவியில் இருக்கணும், ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கணும். அதே போல் கனரகம் சார்ந்த துறையில் ஒருவர் ஜெயிக்கணும், கட்டடம் சார்ந்த துறையில் ஒருவர் ஜெயிக்கணும், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் ஒருவர் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பலமாக இருந்தே தீர வேண்டும். அப்போ செவ்வாய் பலம் பெற்றவர்கள் தான் அதாவது இளம் வயதிலேயே ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை வாழ்கிறார்கள். செவ்வாய் பலம் பெற்றால் நீண்ட ஆயுள் உண்டுங்க. ஏன்னா ரத்தத்திற்கு காரகம் உள்ளவர் செவ்வாய். நமது உடம்புல நல்ல ரத்தம் இருந்தால்தான் நீண்ட ஆயுளுங்கிறது இருக்கும். அதே போல் இளைய சகோதரக்காரகன் செவ்வாய். அதே போல் பூமிக்காரகன் செவ்வாய். அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் அவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும், அசைய சொத்துக்கள் இருக்கும். சரி, இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது? வருகின்ற 22/4/2024 முதல் ஒரு 40 நாட்கள் செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 5க்கும் 10க்கும் அதிபதிங்க. இப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த 22/4/2024 முதல் 40 நாட்கள் 9ஆம் இடத்தில் இருப்பார். செவ்வாய் ராகுவை நோக்கி பயணிக்கிறார். செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா இப்போ குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து லாபஸ்தானத்துக்கு வரார். இது ஒரு புது விடியல். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கஷ்டத்திலேருந்து வெளில வர மாதிரி தெரியும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு 11ஆம் இடத்துக்கு வருவது. ஏன் அப்படின்னா கடகராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 4-5 வருடமாகவே கண்டகசனி, அஷ்டமசனின்னு பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு குரு வர இருக்கிறார்.
அந்த குரு வீட்டில் கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்போ இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க கடகராசிக்காரர்களுக்கு. அப்போ 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்துல ராகுவை நோக்கி பயணிக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகள் பாருங்கள் ஒரு உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வந்து அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவியில் அமரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும். அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி ராகு நோக்கி போனாலும் அந்த வீடு கொடுத்தவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுடைய முயற்சினால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். இந்த குரு பயிற்சி ஆன உடனே பெரிய மாற்றங்களை கடகராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. அந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்க. என்ன ஒரு விஷயம்னா தகப்பனார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கடகராசிக்காரர்கள் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது, தகப்பனார் சொத்தில் ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தக்கூடாது. ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன சின்ன தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் புனித ஸ்தலங்களுக்கு செல்வதற்கு பார்த்தீங்கன்னா தடை வரும். அதே போல் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் அதிபதி கோணமேரி வலுவாக இருக்கிறார். புது வேலை கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கும்போது. அதே போல் தொழில் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவிகள் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான காலகட்டங்க. ஒரு கோணாதிபதி பாருங்கள் மறுகோணம் ஏறுறார், ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கிறார். இது மிகப்பெரிய சிறப்பு கடகராசிக்காரர்களுக்கு. செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தகப்பனாருக்கு தான் கொஞ்சம் ஒரு சில சங்கடங்களை கொடுக்குமே தவிர கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்போ ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க முடியும். ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும். உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுக்கு 10ஆம் அதிபதி ராகுவை நோக்கி பயணிக்கிறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் கிடைக்கும். அதே போல் கமிஷன் துறை, மேலும் வந்து ரசாயனம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். ரசாயனம் சம்மந்தப்பட்ட சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள். போலீஸு இராணுவம் போன்ற துறையில் இருப்பவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர இருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னால் உங்களுக்கு பாருங்கள் கண்டக சனி இருந்தது, இப்போ அஷ்டம சனி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அஷ்டம சனியுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு குறையும். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாக இருக்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. இந்த செவ்வாயும் 9ஆம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. இந்த குரு பெயரக்கூடிய காலகட்டத்தில் அந்த குரு வீட்டில் கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் வந்து பயணிக்கிறார். இது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அப்போ பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுடைய ஆசைகள்லாம் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு, அதே போல் எதிர்பார்த்த வகையில் ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள், நல்ல முன்னேற்றங்கள், தொழில் ரீதியாக நல்ல அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறீங்க கடகராசிக்காரர்கள். உங்களுடைய எண்ணம் ஈடேற இருக்கிறது இந்த 40 நாட்களில். கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக இருக்கிறது, நினைத்தது எல்லாம் நிறைவேறி இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த 40 நாட்களில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை இருக்கிறவரை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.